அக்கா இப்போ நம்ம பீட் லோட் பண்ணிட்டோம், திருப்பி நம்ம எதுக்கு இன்னொரு த்ரெட் எதுக்கு இங்க எடுத்துட்டு போறோம் சைட்ல பிளைனா? இப்போ நீ கேக்குறது கிட்டவாமா, இப்போ இந்த இடம் இருக்குல்ல, பீடு வந்து நம்ம எடுத்துட்டோம், பீடு சப்போர்ட்டுக்கு ஒரு குட்டி செயின் போட்டோம், திருப்பி நம்ம அந்த இடத்துல இருந்து பீடு எடுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனா பினிஷிங் என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கம்மி தான் வர்றது. அதே நம்ம வேறு ஒரு த்ரெட் இப்ப மேல இருந்தா நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம், நம்ம மேல இருந்தே அந்த கண்டினியூட்டி கொண்டு வந்தா கொஞ்சம் பினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம இப்படியும் அப்படியே மாத்தி மாத்தி போட்டா கொஞ்சம் புதுசா போடுறவங்களுக்கு அது பினிஷிங் வந்து வராது, ஒரே லெவலா போட மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மாதிரி கோணலா வரும். இப்ப இதுனா கரெக்டா ஒரே லெவலா போடுவாங்க, அந்த கோட்டுக்கு இதுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க. அதனாலதான் இந்த கோடு வரைஞ்சிட்டு நான் அப்படி போடுறது, ஏன்னா அவங்க அதுக்குள்ளவே போவாங்க அப்படின்ட்டு, இப்ப வெளியே தாண்ட மாட்டாங்க. அதே நம்ம இப்படி ஆப்போசிட் இந்த பக்கமும் எடுத்துட்டு போட்டு அந்த பக்கமும் எடுத்து போட்டா இந்த ஷேப் வந்து கரெக்டா வராது. அந்த அழகா அந்த லோடிங் அந்த ஷேப் வந்து வராது. அதனால மேல இருந்து எடுத்துட்டு வரமா, மேல இருந்தே எடுத்துட்டு வரலாம். இப்ப கீழே இருந்து எடுக்கிறோமா, அப்ப கீழே இருந்தே எடுக்கலாம். அப்போ வெறுமனே ஒரு த்ரெட் ஒரு லைன் கொடுத்துட்டு வர்றதுனால தப்பே கிடையாது.